அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது ஆன்லைனில் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கூகுள் கிளாஸ் ரூம், கூகுள் ஃபார்ம் அப்படின்ற டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். இன்னும் சிலர் ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஜூம், கூகுள் மீட்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதன் மூலமாக சூப்பர்வைஸ் பண்ணி மெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ வேறு சில பிளாட்ஃபார்மில் அவங்க ஆன்சர் ஸ்கிரிப்டை வாங்கி வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ நம்ம கூகுள் கிளாஸ் ரூம் மூலமாக எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கூகுள் கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் வேறு கிளாஸ் டேப் இருக்குது. நம்ம இப்போ கண்டக்ட் பண்ண போகிறது இந்த ஸ்க்ரீனில் பாட்டமில் பிபிஏ செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இப்போது அதில் செகண்ட் பிபிஏவை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்கில் போகிறேன். அபவுட் டைட்டில் கொடுத்துருக்கோம் பிபிஏ. டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வேணுன்ற விஷயங்களை கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ஆக்சுவல் சப்ஜெக்ட் கோடை கொடுத்துக்கலாம். செகண்ட் இயர்னால் செகண்ட் இயர் கொடுத்துக்கலாம். கிளாஸ் ரூம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுத்துக்கலாம். அப்புறம் சப்ஜெக்ட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்ன சப்ஜெக்டோ அதை கொடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் ஜெனரல் அப்படின்றதுக்கு கீழே ஸ்டூடெண்ட் இன்வைட் செட்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட் இருக்குது. இந்த கிளாஸ் கோடை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம அனுப்பும்போது அவங்க ஆல்ரெடி தன்னோட ஆண்ட்ராய்ட்லேயோ அல்லது சிஸ்டத்துலேயோ கூகுள் கிளாஸ் ரூம் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி ஜாயின் கிளாஸ் ரூம் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கே அவங்களோட டீட்டெயிலை நம்ம இங்கே வியூ பண்ண முடியும். அவங்களோட நேம் ஆல்ரெடி என்ரோல் ஆகிடும். ஸோ அதுக்கான இன்வைட் லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாகவும் ஸ்டூடெண்ட்டை இன்வைட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். அப்படி நம்ம என்ரோல் பண்ணது தான் பாட்டமில் பாருங்கள் ஸ்ட்ரீம் கிளாஸ் ஒர்க் பீப்புள் சொல்லிட்டு இருக்குது. ஸோ பீப்புள் கிளிக் பண்ணோன்னா எத்தனை பேர் இங்கே என்ரோல் ஆகியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் வியூ பண்ண முடியும். அப்படி ஆனவங்க தான் இந்த நேம் லிஸ்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட் இப்படி இருப்பாங்க. ஸோ அதே பாட்டம் லைனில் செகண்டாக இருக்கிற கிளாஸ் ஒர்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் அரோ மார்க் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் பாட்டம் ரைட் சைடில். அதை கிளிக் பண்ணும்போது கிரியேட் அப்படின்ற டைட்டிலில் சப்ஹெட்டிங் அசைன்மெண்ட் கொஸ்டின் மெட்டீரியல் ரீயூஸ் போஸ்ட் டாபிக் சொல்லிட்டு இருக்குது. ஸோ மெட்டீரியல் வேணும்னா மெட்டீரியல் நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின்னா கொஸ்டினில் போஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது கொஸ்டினை அசைன் பண்ண போகிறோம். அசைன்மெண்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அசைன்மெண்ட் அப்படின்றதில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். ஓகே, இன்டர்னல் 2. ஸோ இன்டர்னல் 2 ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாச்சு. பாயிண்ட் வேல்யூ வேணும்னா 100னா 100 மார்க், 20 மார்க்ஸ்னா 20 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நான் இப்போ 20ன்னு கொடுக்குறேன். சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ டேட் அண்ட் டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப. இன்றைக்கி 15th. ஸோ 15th நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நெக்ஸ்ட் 20th வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டேட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகிடும். அந்த டைமையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன டைம் வேணுமோ அந்த டைமையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போது ஜஸ்ட்டு ஆப்ஷனில் எதுவும் கொடுக்கல. ஸோ டாபிக் வேணும்னா டாபிக் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஆஸ் யுவர் விஷ். ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டு அதே டேட்டில் நான் இப்போது கொஸ்டின் போஸ்ட் பண்ண போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. டாப் அட்டாச்மெண்ட் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் டாப்பில். அந்த அட்டாச்மெண்ட்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே ட்ரைவில் இருக்கா ஃபைலு, கொஸ்டின் ஃபைலு லிங்க்கில் இருக்கா அல்லது ஃபைலில் இருக்கான்னு கேட்குது. நான் ஃபைல் கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபைலில் ஸோ டாக்குமெண்ட்ஸ்
டவுன்லோட்ஸ் இருக்குது. சாம்பிள் கொஸ்டின் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஸ்டின் ஆட் ஆயிடுச்சு. இதை நான் அப்படியே ஜஸ்ட் சென்ட் பண்ணுறேன். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய டாப் ரைட் கார்னரில் செகண்ட் டேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு. அது சென்ட் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் மார்க். அதை நான் சென்ட் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி கேட்குது, ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஒன்லி வியூ திஸ் ஃபைல். எஸ், ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். எத்தனை ஸ்டூடெண்ட்டு ஆல்ரெடி நம்மளோட கூகுள் கிளாஸ் ரூமில் மேப் ஆகிருக்கோ அந்த நேமுக்கு அவங்களுக்கு போயிடும். ஸோ இங்கே அசைன் கொடுக்குறேன். இப்போது அசைன் ஆகிட்டுருக்கு. அசைன்மெண்ட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி காட்டுது நமக்கு. ஸோ அதை நம்ம இங்கே ஸ்ட்ரீமில் பார்த்தோம் அப்படின்னா நியூ அசைன்மெண்ட் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படின்றத நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அசைன்டு இத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளோட கொஸ்டின் போயிடுச்சு. மேலே டாப் ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்டு, ஸ்டூடெண்ட் ஒர்க் அப்படின்ற டேப் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற டேப் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்பிள் கொஸ்டின் இருக்குது. செகண்ட் இன்டர்னல் 20 பாயிண்ட்ஸ் இருக்குது. டியூ டுடே இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் நீங்கள் பாட்டமில் ஆட் கிளாஸ் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கமாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டூ இட் ரைட் பண்ணுங்க சொல்லி நம்ம அதுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கலாம். அல்லது விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இதுவும் அவங்களுக்கு போயிடும். கிளாஸ் கமாண்ட் கொடுத்துருக்கனால ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும். ஸோ நம்ம இப்போ பேக் கொடுத்துறோம். பேக் கொடுத்துட்டு ஸோ டீச்சர்ஸோட டியூட்டி இந்த கிளாஸ் ரூமில் முடிஞ்சுது. அவ்வளோதான். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட கூகுள் கிளாஸ் ரூமில் இது எப்படி வியூ ஆகும், அவங்க எக்ஸாம் எழுதி எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ நான் பேக் கொடுத்துட்டேன். டீச்சரோட கூகுள் கிளாஸில் இருந்து எக்ஸிட் ஆக போகிறேன். இப்போது ஸ்டூடெண்ட்டோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லி பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்டோட கூகுள் கிளாஸ் ரூம் இந்த மாதிரி வந்துடும். ஆல்ரெடி நம்ம மேப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அதை கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களோட ஸ்க்ரீனில் கூகுள் கிளாஸ் ரூமில் இந்த மாதிரி ஷோ ஆகும். பாருங்கள், அதே மாதிரி ஸ்ட்ரீம், கிளாஸ் ஒர்க், பீப்புள் அப்படி சொல்லிட்டு இருக்குது. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இதெல்லாம் மேப் ஆகியிருக்காங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்டு அவங்களோட கிளாஸ்மேட்ஸை பார்த்துக்க முடியும். அது நமக்கு இப்போ தேவையில்லை. கிளாஸ் ஒர்க்கில் மற்ற மெட்டீரியல்ஸ் டீச்சர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை வியூ பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரீமில் ஒரு ஸ்டூடெண்ட் அவர் ஆசிரியர் போஸ்ட் பண்ண அந்த அசைன்மெண்ட்டை பார்க்குறாங்க. கிளாஸ் கமாண்ட் 1 கொடுத்துருக்காங்க டாப்பில். அதை கிளிக் பண்ணுறோம். டூ இட் ரைட் ஓகே சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே போஸ்ட் பண்ணது இங்கே ஸ்டூடெண்ட்டோட ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வியூ ஆகுது. ஸோ அவர் ரிப்ளை கொடுக்கலாம். ஓகே சார், பொதிகை ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து ஓகே கொடுக்குறாரு, போஸ்ட் பண்ணிட்டாரு சார் சொல்கிற கமெண்ட்டுக்கு. ஸோ இது சாருக்கு அங்கே வியூ ஆகும். ஓகே சார் அப்படின்ற ரிப்ளை இருக்கட்டும். இந்த நியூ அசைன்மெண்ட் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் இன்டர்னலை நம்ம இப்போ கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்டு கொஸ்டினை வியூ பண்ணுறாரு. வியூ பண்ணும்போது நமக்கு இங்கே கொஸ்டின் இருக்குது. சாம்பிள் கொஸ்டின் தான் இது.
பாருங்கள், கமர்ஷியல் கரஸ்பாண்டன்ஸ் கம்யூனிகேஷன். கொஸ்டின் நம்பர் 1 1 வேர்டு, 2 1 வேர்டு, 3 1 வேர்டு கொஸ்டின் இருக்குது. எய்தர் ஆர் சாய்ஸ் பார்ட் பியில் இருக்குது. பார்ட் சியில் பிக் கொஸ்டின் இருக்குது. எய்தர் ஆர் சாய்ஸை எது பார்ட் ஏபிசி போட்டு கொஸ்டின் நம்பர் போட்டு நம்ம எக்ஸாம் எழுதணும். ஸ்டூடெண்ட்டு ஒவ்வொரு பேப்பர்லேயும் சைடில் நேம், ரிஜிஸ்டர் நம்பர், அவங்களோட சிக்னேச்சர், டேட்டு, சப்ஜெக்ட் கோட் இது எழுத வேண்டியது அவசியம் காமனாக. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில், யூனிவர்சிட்டி எக்ஸாம்லலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்போவுமே நம்ம எழுதி பழகிக்கிறது நல்லது. அந்த சமயத்தில் நமக்கு யூஸ் ஆகும். அதை பழக்கப்படுத்தி கொள்வது நல்லது. ஸோ கொஸ்டின் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது ஸ்டூடெண்ட்டு இந்த கொஸ்டினை பார்த்து அப்படியே அவங்களோட ஃபிசிக்கலாக A4 ஷீட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு நேம் அண்டு ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு சப்ஜெக்ட் கோடெலாம் போட்டுட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. கொஸ்டின்ஸை வியூ பண்ணிக்கிட்டு பார்த்துட்டே எழுத ஆரம்பிப்பாங்க. எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை இமேஜ் எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஃபைலுக்கு நேம், தங்களோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கலாம். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே பேஜ் நம்பர் 1, பேஜ் நம்பர் 2 அப்படின்னு நீங்கள் பேஜ் போட்டிருக்கணும். பேஜ் நம்பர் 3 அப்படின்னு வரிசையாக இருக்கும். டீச்சர் வேல்யூ பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டூடெண்ட் அதை எழுதி முடித்ததுக்கப்புறம் உங்களோட மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஃபைலை, அதாவது ஆன்சர் ஸ்கிரிப்டை அவரோட கிளாஸ் ரூமில் அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுக்க போகிறாரு. இது அந்த சப்ஜெக்ட் டீச்சருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டு அவங்களோட ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கொஸ்டினை பார்த்து ஆன்சர் ஸ்கிரிப்டில் எழுதி ஸ்கேன் பண்ணி ஃபைல் ஆக்கி வச்சிடுறாரு. பேக் கொடுத்துட்றாங்க. பேக் கொடுத்துட்டோன்னா யுவர் ஒர்க் அப்படின்னு இந்த ஸ்க்ரீனோட பாட்டமில் இருக்குது. யுவர் ஒர்க்குன்ட்டு பக்கத்தில் அசைன்டு ஆட் ப்ரைவேட் கமாண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ ஆட் ப்ரைவேட் கமாண்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறோம். சார் போட்டிருக்க சாம்பிள் கொஸ்டினை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். யுவர் ஒர்க், ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு, ஸ்டூடெண்ட் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் ஆட் ப்ரைவேட் கமாண்ட்டை கிளிக் பண்ணுவார் ஸ்டூடெண்ட்டு. கிளிக் பண்ண உடனே யுவர் ஒர்க் அப்படின்றதில் ஆட் அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்குது. நம்ம ஆன்சர் ஸ்கிரிப்டை நம்ம பேப்பரை ஸ்கேன் பண்ணி ஃபைல் பண்ணி வச்சுருப்போம். ஸ்டூடெண்ட்டு தன்னோட ஃபைலை இந்த இடத்துல கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணுறாரு. ஸோ ஃபைலில் கிளிக் பண்ணோன்னா ஆன்சர் ஷீட் இருக்குது. டாப் லெஃப்ட் ஃபஸ்ட்டு ஃபைலாக தான் இருக்குது. ஆன்சர் ஷீட்னு போட்டு வச்சுருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் அதை கிளிக் பண்ணுறாங்க. அட்டாச் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஆன்சர் ஷீட் சாம்பிள். இப்போ டெமோ நம்ம பண்ணிகிட்ருக்கனால ஆன்சர் ஷீட் சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஃபைலை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஸ்டூடெண்ட்டோட ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோடை சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் ஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஃபைல் அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அட்டாச்மெண்ட் ஆட் பண்ணுறோம். ஒரு ஃபைல் நம்ம அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ டர்ன் இன் கொடுக்குறோம். TURN, டர்ன் இன். பிளாக் கலர் டேப் இருக்குது, அதை டர்ன் இன் கொடுக்குறோம். ஒன் அட்டாச்மெண்ட் வில் பி சப்மிட்டட் ஃபார் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். எந்த டைட்டிலில் நமக்கு கொஸ்டின் வந்துச்சோ அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஃபைலை சப்மிட் பண்ணுறோம். இங்கே டர்ன் இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ சப்மிட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ அன்சப்மிட் கேட்குது. அது ஸ்டூடெண்ட்டு விருப்பப்பட்டால் அன்சப்மிட் பண்ணிவிட்டு
அப்ராப்ரியேட் ஃபைல் ஒருவேளை நீங்கள் அட்டாச் பண்ணலை அப்படின்னா அப்ராப்ரியேட் ஃபைலை திருப்பி ரீசெலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணி டர்ன் இன் கொடுக்க வேண்டியிருக்கும். ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், டாப்பில் டர்ன் இன், அந்த மாதிரி நமக்கு டர்ன் இன் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் சப்மிட் ஆனதுக்கப்புறம் டன், ஓகே சார், டன் சார் அப்படின்னு ஒரு கமெண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ டன் சார் அப்படின்னு ஸ்டூடெண்ட் கொடுக்குறாரு. இப்போது ஸ்டூடெண்ட்டோட டியூட்டியும் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸ்டூடெண்ட் இப்போது எக்ஸாம் எழுதி முடித்து சப்மிட் பண்ணிட்டாங்க வித்தின் டைமில். அந்த டைம் முடிஞ்சு போச்சுன்னா சப்மிட் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஏற்கனவே டீச்சர் அசைன் பண்ணும்போது டேட்டு டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட டைமை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஃபைல் அட்டாச் ஆகும்போதும் சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டுற வரைக்கும் அந்த டைம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் நீங்கள் சப்மிட் பண்ணி அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்க டைமு எடுத்துக்காது. அந்த டைம் என்னவோ அந்த டைமுக்குள்ளே மட்டும் அது எடுத்துக்கும். ஸோ வித்தின் த டைம் இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகணும். அட்டாச்மெண்ட்டுக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டு அவங்களோட கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் இருந்து வெளியே வந்துடுறாங்க. எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு, ஃபைல் போஸ்ட் பண்ணியாச்சு. அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் இருந்து அந்த பர்டிகுலர் கிளாஸில் இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஓகே, இப்போது ஸ்டூடெண்ட் எழுதின எக்ஸாம் டீச்சர்ஸோட கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி வியூ ஆகும் அப்படின்னா, நான் இப்போ டீச்சரோட கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த டீச்சர் வேறு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணக்கூடியவராக இருப்பாங்க. ஸோ செகண்ட் பிபிஏக்கு தான் எக்ஸாம் அசைன் பண்ணியிருந்தாங்க. பாட்டமில் லாஸ்ட் இருக்குது, அந்த டேப்பை கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணி நம்ம பார்க்குறோம் நியூ அசைன்மெண்ட் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படி சொல்லிட்டு இருக்குது. நம்ம அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி பார்க்கும்போது டோட்டலாக 26 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. 25 பேர் அசைன்டு நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்டில் டர்ன் இன் 1 கொடுத்துருக்கான். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு சப்மிட் பண்ணிட்டாரு. அதுதான் நம்ம இப்போ டெமோவில் பண்ணி காட்டணும். ஸோ அவர் நேம், இதுதான் அவரோட நேம். அவரை செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அவரை செக் பண்ண போகிறோம். டர்ன் இன்னை நம்ம கிளிக் பண்ணுறோம். உள்ளே போயிடுச்சு. நம்ம கிரேட் 20 மார்க் 20 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். அவர் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு, ஆன்சர் ஷீட்டை சப்மிட் பண்ணிட்டேன். பாட்டமில் ப்ரைவேட் கமெண்ட்டில் டன் சார் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டு கொடுத்துருக்க அந்த கமெண்ட்டுக்கு சிம்பிளாக ஒரு ஓகே கொடுத்து நம்ம திருப்பி சென்ட் பண்ணுறோம். இது ஸ்டூடெண்ட்டோட கூகுள் கிளாஸ் ரூமில் வியூ ஆகும். நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்டோட ஆன்சர் ஸ்கிரிப்டை வேல்யூ பண்ண போகிறோம். ஆட் கிரேட் அப்படின்றத செலக்ட் பண்ணோன்னா நமக்கு மார்க்கை நம்ம ஆட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஃபைலை நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். அவங்க எக்ஸாம் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜ் உங்களுக்கு லைனாக வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு ஓகே முடிச்சாச்சு. இப்படி எழுதியிருக்கவங்களுக்கு நம்ம எத்தனை மார்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிடலாம். பண்ணிவிட்டு 20 மார்க்ஸுக்கு 18 மார்க்ஸ் நம்ம இப்போ கொடுக்குறோம். இல்லை ஒரு 19 மார்க் கொடுக்கலாமே. 19 மார்க் கொடுக்குறோம். பாருங்கள், டாப் ரைட்டில் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆன்சர் ஷீட்டு ஆன்சர் சரியாக பண்ணலை அப்படின்னா நீங்கள் ரிட்டன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பட் நம்ம கரெக்ஷன் பண்ணலை, பேப்பர் வேல்யூஷன் தான் பண்ணுறோம். பேப்பர் திருத்தலை, பேப்பரை மதிப்பீடு செய்கிறோம்.
ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதுக்கு நம்மளுடைய மதிப்பு என்னவோ அந்த மதிப்பீடை இங்கே 19 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். போட்ட உடனே டேர்ன்டு இன் TURNED இன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த நேம் பொதிகை ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஸ்டூடெண்ட் நேம் அந்த நேமில் அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே டேர்ன்டு இன் சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னா மார்க் அசைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கிரேடட் out of 20 19 marks that particular student got that score. ஸோ டீச்சரோட வேலை இந்த இடத்துல முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நம்ம இப்படி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். இதுவே மொபைலில் தான் நம்ம டெமோ காட்டிகிட்ருக்கோம். இதுவே சிஸ்டமாக இருந்தது அப்படின்னா சைடில் மற்றவங்களோட ஃபைல் லைனாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கும் வியூ பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ஸ்க்ரீனில் ஒரு ஸ்டூடெண்ட்டு 20க்கு 19 எடுத்துருக்கிறாரு அப்படின்னு நமக்கு காட்டுது. மற்ற ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ண டீச்சர் அவங்களோட ஃபைலை வேல்யூ பண்ணி மார்க் அசைன் பண்ணிட்டு வரலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மெயின் டேபுக்கு வந்தாச்சு. அந்த சப்ஜெக்டில் பீப்புள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத திருப்பியும் நம்ம வியூ பண்ணி ரீசெக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த பொதிகை ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கிளிக் பண்ணோன்னா இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ டியூ டேட் அவுட் ஆஃப் 20 18 மார்க்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதில் கிளிக் பண்ணோம்னா எவ்வளோ மார்க் கொடுத்துருக்கோம், இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாமுக்கு அவுட் ஆஃப் 20 19 மார்க்ஸ் அப்படின்றது இருக்குது. இப்படி நம்ம பார்த்துக்கலாம்.